நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு என்ன ஹெல்தியான சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை ஹெர்பல் கிச்சனில் புழுங்கல் அரிசி சாதம், காய் நிறைய போட்ட நூக்கல் சாம்பார், பருப்பு ரசம், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு. வழக்கம் போல் நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 2-3 வெரைட்டியில் போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஸ்டீம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்து 2 நிமிஷம் கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது, கருகிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்க இதிலே என்ன பண்ணலாம்னா, அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு பெப்பரும் உப்பும் சேர்த்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு அப்படியும் பண்ணலாம். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிட்டு அதேமாதிரி சாம்பார் பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். இது என்னென்னா பீர்க்கங்காய் வதக்கல். இவ்வளோ தாங்க இருந்தது அந்த பீர்க்கங்காய். அதனால் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காய்க்காரங்க. அரிஞ்சா ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே தூக்கி போட்டு இருந்தது வரைக்கும் பீர்க்கங்காய் வதக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நிறைய நல்லெண்ணெய் விட்டு பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் தோட்டல் அருமையாக இருக்கும். சுண்டல். இப்போ இந்த சுண்டலை எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் பண்ணுறது இப்படி தான். ஆனால் பண்ண சுண்டலை நீங்கள் எப்பயும் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்ன காய் இருக்கோ, நான் இந்த ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுனால எல்லா காயும் நான் பொடி பொடியாக நறுக்கலை. அதனால் எல்லா காயும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, ஜீரகம் போட்டு, பெருங்காயம் போட்டு, பூண்டு வேணா தட்டி போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் வேணாலும் தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கேரட்டு, பீன்ஸ் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து, மஞ்சள் பொடி, வீட்டில் வச்சுருக்க லைட்டாக சாம்பார் பொடி, கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தண்ணி தெளித்து விட்டுட்டு காய் வெந்த பிறகு தான் பாருங்கள் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும். வெந்த பிறகு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த உப்பு, காரம், கரம் மசாலா எல்லாமே எல்லாத்தோடையும் ஃப்ளேவர் நல்லா சேர்ந்து இருக்கும். அப்படியே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை.